தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு February 22 அனைவரும் வருக. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திமுகவுக்கு தேமுதிக தேவையா, தேமுதிகவுக்கு திமுக தேவையானா தேமுதிகவுக்கு தான் இந்த இடத்துல ஆதாயம் இருக்கு. விஜயகாந்த் வந்து தன்னுடைய மனசுல இருந்து முடிவு எடுக்கிறார் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேரத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறார். இதை ஓப்பனாக அவங்களும் பேசுகிற போது நாம் அதை குறிப்பிட வேண்டிய தயக்கம் எதுவும் இல்லை. கூட்டணிக்குள்ள எல்லாரும் வரதுன்றது வெற்றி வாய்ப்பாக பார்க்கப்படலாம், ஒரு அரசியல் சதுரங்கத்தில் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அதில் சில மைனஸும் இருக்குது. குறிப்பாக தேமுதிக மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மதிமுக இருக்காங்க. ஓப்பனாக உடச்சு பேசுறத ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குன்றப்போ அதே ஓட் பேங்க்கை தரக்கூடிய இன்னொரு இயக்கத்தை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அப்போ ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் டெட் வெயிட்டாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பாஜகவுக்கு எந்த கவலைன்னா நமக்கு அதனால ஒரு 5% ஓட்டு எங்கே போயிடுமென்ற ஒரு கவலையினால தான் ஆன்மாவை பற்றி இழுக்கிறாங்க. பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதை பித்த தெரியுன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறதுனால அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான அரவிந்த்குமார் அவர்கள். வணக்கம் சார். வெல்கம் தமிழ். வணக்கம். 2026 தேர்தலுக்கு இன்னும் 60 நாள் தான் இருக்குது. திமுக ஒரு பக்கம் வந்து கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்மையில் தேமுதிகவும் வந்து கூட்டணியில் இணைஞ்சிருச்சு. அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே வந்து பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாகவே பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இன்னும் பல கட்சிகள் வந்து என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்திருக்கக்கூடிய சில சக்திகளை சேர்த்து எப்படியாவது இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தாவேக்கா நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் யாருமே கூட வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 முனை போட்டியா இல்லை 2 முனை போட்டி தானா? ஒட்டுமொத்தமாக ஒரு முழு இன்டர்வியூ முதல் கேள்வியிலே ஆரம்பித்ததுக்கு சந்தோஷம். நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்னும் 60 நாட்கள் இருக்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. தேர்தல் ஆணையரே சொல்கிறதுக்கு முன்னாடி ஐபிசி தமிழ் சொன்னதுக்கு சந்தோஷம். முதல்ல திமுக கூட்டணியிலேருந்து ஆரம்பிக்கும். எக்ஸிஸ்டிங் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவில் வந்து புதிய கட்சிகள் யார் வந்தாலும் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நம்ம வெற்றி வாய்ப்பு நோக்கி நகரணும். ஏன்னா எப்போதுமே எந்த ஆட்சி இருந்தாலும் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாலும் ஆன்டி இன்கம்பன்சின்றதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் முந்தைய திமுக ஆட்சியை விட இந்த முறை ரொம்ப சிறப்பான திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மிக மோசமான நிர்வாகம்ன்றதை மறுக்கவே முடியாது. அதிகாரிகளுடைய தலையீடுன்றது ஆட்சியாளர்களையே கொஞ்சம் கையை கட்டி நிற்க வைக்கக்கூடிய அளவுக்கு பின்வாங்கக்கூடிய அளவுக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த அதிருப்தி களத்தில் எதிரொலிக்குன்றதை மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் இப்போவே ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் யார் கூட்டணிக்குள்ளே வந்தாலும் அவங்களை இருகரம் கூப்பி எடுத்துக்கிறாங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து ஒரு கிளை செயலாளர் வந்தால் கூட அவருக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் தந்து எடுத்துக்கிறாங்க. இது 2 விதமான பார்வையில் தருது. ஒன்று, பாரம்பரியமாக நான் வந்துட்டு திமுக காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம், அவங்களுக்கு உண்டான சீட்டு, அவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாம் மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு மைத்ரேயன் வந்து இணையிறாரு. இது மாதிரியான ஒவ்வொருத்தரும் வந்து இணையும் போது அவங்களுக்கு பல்வேறு போஸ்டிங்லாம் வைத்தியலிங்கிறது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சில பல போஸ்டிங்லாம் தரப்படுது. ஆனால் அதே ஒருத்த நாட்டில் ரொம்ப வருஷமாக ஒருத்தர் இருந்திருப்பார் திமுகலேயே, அவருக்கு இல்லாமல் போகும். அப்போது தேர்தல் பணிகளில் கண்டிப்பாக ஒரு சுணக்கம் ஏற்படும். இப்போவே பார்த்தீங்கன்னா திமுகவில் முக்கியமான அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர் வந்துட்டு அதிமுகவில் வந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு பவர் சென்டராக இருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரே இல்லாத ஒருத்தர் இன்னும் அமைச்சர் வீட்டில் தான் குடியிருப்பில் தான் இருக்கிறார். சேகர் பாபு நம்ம சொல்லலாம். ஏவாவேலும் ஒரு காலத்தில் அப்படின்னு வந்தவர் தான். அப்போ நாளைக்கு ஒருவேளை 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா இப்போ அதிமுகவில் வந்த இன்னும் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் ஒரு 33 அமைச்சர்களை 15லேருந்து 18 பேர் அதிமுகவே இருந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கவலை திமுக காரனுக்கு இருந்ததுன்னா அவன் கொஞ்சம் வேலை செய்ய சுணக்கப்படுவான். கூட்டணிக்குள்ளே எல்லாரும் வரதுன்றது வெற்றி வாய்ப்பாக பார்க்கப்படலாம், ஒரு அரசியல் சதுரங்கத்தில் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அதில் சில மைனஸும் இருக்குது. குறிப்பாக தேமுதிக மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மதிமுக இருக்காங்க. ஓப்பனாக உடச்சு பேசுகிறத ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குன்றப்போ அதே ஓட் பேங்க்கை தரக்கூடிய இன்னொரு இயக்கத்தை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அப்போ ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் டெட் வெயிட்டாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதில் அவங்க வந்துட்டு வேறு சமூகம், இவங்க வந்துட்டு பலிதா நாயுடு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது பேசினாலும் இவங்க எந்தெந்த தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்களுடைய ஓட் பேங்க் என்ன வந்திருக்கு, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன வந்திருக்கு, இவங்க வெறும் பேரம் பேசுறதுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ இதை மக்கள் ரசிப்பாங்களா,
இது வெறும் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா ஆட்சியாளர்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறாங்கன்னு தான் பொருள். தேமுதிகவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிற வரைக்குமே வந்து இப்போ பாஜகவினர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அவரவர் முடிவுங்க, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பை கடந்து போகிறார். திமுகவுக்கு தேமுதிக தேவையா, இல்லை தேமுதிகவுக்கு திமுகங்கிற ஒரு கட்சி? திமுகவுக்கும் தேமுதிகவுக்கு ஒரு முட்டல் மோதல் இருந்தது. கல்யாண மண்டபத்திலேருந்து ஆரம்பித்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக அதிமுக தேமுதிக கூட்டணி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி வந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தாலும் அவங்க கட்சியிலேருந்து தேமுதிகலேருந்து 11 எம்எல்ஏக்களை வந்துட்டு அதிமுக பக்கம் தாவ செய்தது தான் ஆட்சி. அப்போ நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? அரசியலில் விமர்சனம் வைப்பதுன்றது அன்றைய காலகட்டத்திற்கான அன்றைய நாளுக்கான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் உடல்நலம் குன்றி வந்துட்டு தனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு மனக்கவலை மனக்குமுறல் இருந்திருக்கும். அந்த துரோகம் எந்த ஆட்சியில் நடந்தது, எந்த கூட்டணியில் நடந்தது அப்படின்னா அதிமுக வந்துட்டு ஏன் அதை கடந்து போகிறாருன்னா, நாம் இது விமர்சனம் செய்தால் பதில் நம்ம பக்கம் ஒரு நோக்கி வருன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த இடத்துல பழுத்த அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதை டீல் பண்ணிட்டு போகிறார். பாஜகவுக்கு எந்த கவலைன்னா, நமக்கு அதனால் ஒரு 5% ஓட்டு எங்கே போயிடுமென்ற ஒரு கவலையினால தான் ஆன்மாவை பற்றி இழுக்கிறாங்க. பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எத்தனை பித்த தெளிகின்ற நிலையில் தான் இருக்கிறதுனால அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. திமுகவுக்கு தேமுதிக தேவையா, திமுக தேவையானா தேமுதிகவுக்கு தான் இந்த இடத்துல ஆதாயம் இருக்குது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நீண்ட நாள் கனவு, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் 10 ஆண்டு காலமாக ஒரு இயக்கம், அதை அத்தனை தீர்த்துக்கிறதுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு. அப்போ 2 பக்கமும் அவங்க பேரம் பேசுகிறாங்க. பேரம் பேசும்போது சில விஷயங்கள் படியில் இதுதான் உண்மை. அவங்க வந்துட்டு விஜயகாந்த் வந்து தன்னுடைய மனசுலேருந்து முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேரத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறாங்க. இதை ஓப்பனாக அவங்களும் பேசுகிற போது நாம் அதை குறிப்பிட வேண்டிய தயக்கம் எதுவும் இல்லை. அவங்க தொடர்ந்து சொன்னது என்னன்னா, 2 கட்சிக்கிட்டையும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் என்ன அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது, கேள்வியாக கேட்கும்போது வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் தொண்டர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம், நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் நாங்கள் கூட்டணியே வைப்போம் அப்படின்னு தொடர்ந்து பொதுவெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நீங்கள் குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. அவங்க ஜனவரி 9ன்னு சொன்னாங்க, கடலூர் மாநாடுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பிறகுன்னு சொன்னாங்க. இது அத்தனையுமே என்னன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து 2 பக்கமே கேட்குறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, இன்னப்பிள்ள செலவுகள்லாம் கேட்குறாங்கன்றப்போ அதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா, அவங்களுக்கு அந்தளவுக்கு ஓட் பேங்க் இருக்கா, இவங்க உள்ளே வரதுனால ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாச்சும் மனக்கசப்பு இருக்கான்றதை 2 கூட்டணி தலைமையும் யோசிக்கும். அப்படி இருக்கும்போது கூட அதிமுக வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பிடி கொடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களை வருவதனால நமக்கு பெரிய அளவுக்கு ஆதாயம் இல்லை. ஆனால் யார் வந்தாலும் திமுக வீழ்த்த வேணுன்றதுல குறியாக இருக்கக்கூடிய அதிமுகவே இவர்கள் கடந்து போனதுனால கவலை இல்லைன்னு நினைக்கும்போது திமுக ஒரு அச்சத்தில் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இது தேமுதிகவுக்கு தான் ஒரு ஆதாயமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரசிக்க மாட்டாங்க. விரும்பினால் ஒட்டுமொத்தமாக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி போடும்போது பல தலைவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும்போது நம்பர்ஸ் அதிகமாக தெரியலாம். இது ஓட் பேங்காக வாக்காளர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துமானா திமுக அந்த ஒருவேளை தேமுதிக ஒரு ரிஷிவந்தியம், சாத்தூர், விருதாச்சலம், சேலம் கிழக்கு இது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இத்தனை நாள் கிரவுண்டை செட் பண்ணியிருப்பாங்களே, பிஎல்ஏ மீட்டிங்லாம் திமுக வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி களமாடி இருப்பான்ல அவன். அப்போ அந்த திமுக என்ன நினைப்பான்? கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் கூட்டணி இருக்குல்ல, விசிகால எத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாங்க, காங்கிரஸ் எத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருந்திருக்காங்க, அப்போ அவங்க ஜெல்லாக இருப்பாங்க. எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பும் போதோ இல்லை களத்தில் இருக்கும்போதோ திமுக காரனோ விடுதலை சிறுத்தை கட்சியோ இணைஞ்ச அந்த அந்த பணிகளை செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த தொகுதி தூக்கி நீங்கள் வேற யாருக்காக கொடுக்கும்போது இவங்க புதுசாக வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு ஏக்கமே இருக்குமே தவிர அந்த இடத்துல முழுசாக வேலை செய்வதற்கான மனப்பாங்கு இருக்காதுன்றதான் என்னோட கருத்து. விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த கூட்டணியை வந்து ஏற்றிருந்திருப்பாரா? ஒருவேளை இப்போ நம்ம உடல்நிலை காரணமாகத்தான் அவர் கொஞ்ச நாள் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவர் வந்து இருந்திருந்தால் விரும்பியிருப்பாரா? அது ஹைப்போதட்டிக்கலாக நான் பேச முடியாது எப்போதுமே அரசியலை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா அதுக்கேற்றமான முடிவுகள், அவர் ஒருவேளை 10 ஆண்டுகளில் எத்தனையோ முடிவுகள் மாறி இருப்பார் இல்லையா? அதனால் இந்த 2026 திடுத்துப்புன்னு அவர் கூட்டு வந்து வச்சுட்டு அவர் என்ன முடிவு எடுத்திருப்பாருன்ட்டு இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியா வந்து நம்மளுடைய கருத்து அவர் மேலே திரிச்சு பேசுறது சரியான வாதமாக இருக்குது. இல்லை, ஏன்னா அரசியலில் இது வந்து விவாத பொருளாக தொடர்ந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுல இருந்தாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துருப்பாங்களா? இந்த கேள்வி நீங்கள் எழுப்பியிருப்பீங்களா? அவங்க வந்துட்டு மோடியா லேடியான்னு கேட்டவங்க, ஒரு நாள் இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர், தற்போது பொதுச்செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்காரு. இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தா கூட்டணி இருந்திருக்காதுன்ற மாதிரி நீங்கள் வாதத்தை எடுப்பீங்களா? அரசியலில் இருந்திருந்தா அப்படின்ற பேச்சே கிடையாது. என்ன இருக்கோ அதுதான் பேச்சு. விஜய பிரபாகரன் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு, மாணிக்கம் தாகூரை எதிர்த்து போட்டிட்டாரு, தோல்வி ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தோல்வி பெற்றாரு. காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நான் விஜய் அண்ணாவுக்கு அட்வைஸாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இப்போ
அந்த பகுதியில் குறிப்பாக சொன்னால் அந்த விருதுநகர் அந்த பகுதியில் வந்து இப்போது இது வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் ஏற்கனவே டிடிவி தினகரன் வந்துட்டு அதிமுக கூட இணையும் போது செய்தியாளர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. எடப்பாடி பழனிசாமி குறித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சிருக்கீங்க. அவரும் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சாங்க. அன்புமணி ராமதாஸ் பாமக தரப்பு அவங்க ஜாயின் பண்ணும்போது இதே விமர்சனம் வந்தது. அப்போ எதிர்நிலையில் இருக்கும்போது அதுக்காக அரசியல் களமாடுவது என்பது வேறு, கூட்டணிக்குள்ளே போகும்போது அதற்காக அரசியல் களமாடுவது என்பது வேறு. இப்போது அவர் தோத்துட்டார் விஜயபிரபாகரன், அந்த ஆதங்கம் அவருக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த யாரிடம் தோற்றாரோ அவரை பற்றிய விமர்சனத்தை அவர் கண்டிப்பாக முன்வைக்க தான் செய்வார். இன்றைக்கி கூட்டணியில் இருக்கும்போது நாம் 2 பேரும் சேர்ந்து, நீ இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், நான் ஓட்டு வாங்கியிருக்கேன், அதனால் நான் தோத்துட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா அந்த ஓட்டு எனக்கு கிடைச்சதுன்னா நான் வெற்றி தானே பரப்புன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, நாம தான் பழைய தேர்தலை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அடுத்த தேர்தலை நோக்கி நடந்து போயிட்டாங்க. உங்களுடைய அப்சர்வேஷனில் இப்போது தேமுதிகக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? 2021 அந்த டேட்டா அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1% கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் தகவலாக இருக்குது. நம்ம வந்து அவங்கள குறைச்ச மதிப்பிடணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. பட் காலப்போக்கில் அந்த கட்சி கரைந்து வருகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. அப்போது இது வந்து ரீவேம்பாக நம்ம பார்க்கலாமா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும்? 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம் இருந்தது? 3%, 4% இருந்தது. ஆனால் சீட்டோட எண்ணிக்கை மாறுச்சு. அதனால தான் திமுக ஆட்சி பிடிது. அப்போ இவங்களுக்கு 1% தான் இருக்குது, இல்லை 2% தான் இருக்குன்றப்போ கண்டிப்பாக இதுதான் டேட்டா சொல்லுது. ஆனால் 100 ஓட்டுலேருந்து 1000 ஓட்டுக்குள்ளே பல பேர் ஜெயிச்சு நம்பர்ஸாக மாறி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போது இந்த கூட்டணி உள்ளே வந்ததுனால ஒருவேளை நம்பர்ஸ் மாறி நாம் வந்து ஜெயிப்போம் அப்படின்றதுக்காக தான் திமுக தலைமை இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம அந்த எண்ணிக்கையில் தான் பார்க்கணுமே தவிர இவங்களுக்கு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறது 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரிய வரும். அப்படின்றத 8% வச்சுருக்க நாம் தமிழர் சீமான் வந்துட்டு ஒரு நம்பர் கூட ஜெயிக்கலையே. அப்போ அத்தனை சதவீதத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஒரே சதவீதத்தை வச்சுட்டு இவங்க வந்துட்டு ஒரு கூட்டணிக்கு வெற்றிக்காக பாடுபட்டாலோ இல்லை அதன் மூலமாக இவங்க ஆதாயம் அடைஞ்சாங்கன்னா இவங்க தானே புத்தாலி. இப்போ திமுக கட்சினை வந்தனால இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மெசேஜ், குறிப்பாக ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ். காரணம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து பேசிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு மெசேஜாக தான் இதை பார்க்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸோடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் வேணும்ட்டு அவர் பேசலை. மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அதை பற்றி பேசலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரசாத் அதை பற்றி பேசலை. இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டி. ஒரு கட்சி தலைமை தான் முடிவெடுக்க முடியும். அடுத்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்கன்றதுனால அது ஒரு கட்சியோட குரலாக எடுத்துக்க முடியாது. இதை ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லை, பொதுவாக தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதைத்தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களே தவிர நிர்வாகிகள் விரும்புறதையா? தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னாங்க? நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன், அவர்கள் முடிவு தான் ஏன் முடிவு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பாத யாத்திரை காங்கிரஸ் நடத்தியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியோட பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு செல்வப்பிரசாத் தலைமையில் வந்து பாத யாத்திரை நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான சொல்லலாம், அத்தனை பேர் திறந்துட்டாங்க. அது எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணுன்ற மாதிரி அந்த கூட்டத்திலேருந்து எந்த குரலும் வரலையே. ஒற்றை இரட்டை நபர்கள் மட்டும் தான் இது பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா தொண்டர்களோட குரல் அதுவா இல்லையே. இவங்கெல்லாம் எந்த விதத்திலையும் இது காங்கிரஸ்க்கான மெசேஜ் கிடையாது. அதான் என்னுடைய பதில். அப்போது ஒட்டுமொத்தமாக இது மற்ற கட்சிகளுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீல்டில் ஏதாவது ஒரு சிக்கலையோ அல்லது இடர்பாடையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது காலப்போக்கில் சரியாயிடுமா? இதை வந்து திமுக சரி செஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழருடைய மைண்ட் செட் என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி. இன்றைக்கி யாருமா சாம்பார் செஞ்சது, யாருமா இன்றைக்கி வண்டி ஓட்டுனது, இந்த வண்டியில் இடிச்சிருக்கேன்னா இந்த சமயத்தில் யார் ஓட்டுனது, அந்த அக்கௌண்டபிலிட்டியை பார்ப்பாங்க தமிழர்கள். அப்போ ஒரு கூட்டு அமைச்சரவைன்னு ஒன்று வச்சிங்களேன், அப்போ பிரச்சனை யார் செஞ்சதுன்னா இந்த அமைச்சர் சரியில்லை, இந்த கட்சி சரியில்லைன்ற மாதிரி பிரிகிறத மக்கள் விரும்ப மாட்டாங்க. நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதிமுகவை கேள்வி கேட்போம், திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், திமுகவை கேள்வி கேட்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழருடைய மைண்ட் செட்டே இருக்குது. இதைத்தான் திமுக தலைமையும் அதிமுக தலைமையும், ஏன் அதிமுக போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அமைச்சரவையில் பாஜகவுக்கு இடம் கொடுப்போம் வெளிப்படி எங்கே சொல்லியிருக்காரா? நான் கேட்குறேன், சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லாதப்போ மீண்டும் ஆளுங்கட்சியாக திமுக நோக்கி இது கேள்வி எழுப்ப வேண்டிய நோக்கம் என்ன? அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு அமைச்சரவைன்ற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அது கட்சிகளும் விரும்பலை, மக்களும் விரும்பலை. மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வாதம் வந்து இங்கே எடுபடாது. 6லேருந்து 8 தொகுதி வரைக்கும் தேமுதிக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. கூடவே அந்த ராஜ்யசபா சீட் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போடப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் தொகுதி பங்கீடு குறித்து நம்ம பேசும்போது இது ஒரு சிக்கலாக மற்ற கட்சிக்கு எதுவும் அமையாதா? ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஒரு கட்சி திமுக கூட்டணிக்குள்ள வருதுன்றப்போ திமுக தலைமை மட்டும் அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்தபட்ச தகவலாச்சும், ஏன்னா ராமதாஸ் உள்ளே வந்தால் விசிகா இருக்காது அப்படின்றத வெளிப்படையாக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து முக்கியர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்கன்றப்போ ஒருவேளை அவங்கள அழைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா
அப்போ அந்த கண்டிப்பாக அந்த கருத்தை அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, நமக்கு தேர்தல் வெற்றி முக்கியம், இதை கொஞ்சம் பொறுத்துங்கன்னமா சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி இருக்கிறது இல்லாமல் பொறுத்து அவங்க விருப்பம். இதே 2 தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கின்ற தகவல் காங்கிரஸுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கோ, மதிமுகவுக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கோ, இல்லை இன்ன பிற கட்சிகளுக்கோ, கூட்டணி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்கள்ட்ட கேட்டு அப்போ எல்லாரும் நினச்சிருப்பாங்க நமக்கு கண்டிப்பாக நம்பர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, அப்போ நமக்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கணுன்றது தான் முதல் நோக்கமாக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாரியம் தரும் இந்த வாரியம் தருன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இல்லைன்னா உங்களுடைய சமீபகால செயல்பாடுகளில் உங்களுடைய கட்சிக்கு இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியுன்றதை முன்கூட்டியே ஒரு தகவலை அவங்க கசி விட்டுருக்க கூடும். இது அத்தனையும் நடந்திருக்கு யாருக்குமே தெரியாமல் திமுக தலைவர் மட்டும் பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிட்டு வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கூட்டணியில் வச்சுக்கிறோம், மற்றவங்க இருந்தால் இருங்க போங்கன்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. கலைஞர் விடவும் கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போகிறதுல ஸ்டாலின் ரொம்ப திறம்படதான் செயல்படுறாரு. தேமுதிகவுடைய எதிர்காலம் இனிமேல் எப்படி இருக்க போகுது? 2.0 வருஷம்னா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம். ஏன்னா அந்த கட்சியை வந்துட்டு ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருந்துட்டு சொற்ப ஒற்றை இலக்கத்துக்குள்ளே நோக்கி அவங்க வந்துட்டாங்க. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையிலையும் வாக்கு சதவீதத்திலையும். அப்போ எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. இந்த விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்குமென்ற எண்ணம் வந்துட்டே இருக்கும்போது பிரேமலதா குறைந்தபட்சம் ஹோல்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ விஜயகாந்தினுடைய அந்த இடத்த வந்து பிரேமலதா விஜயகாந்தோ, விஜய் பிரபாகரனோ, எல்கே சுதீஷோ வந்து அதை நிரப்பிட முடியுமா? அல்லது அவங்க பேட்டர்ன் வேறையா இருந்தாலும் மக்கள் அதை விரும்புகிறாங்களா இவங்க லீட் பண்ணி கொண்டு போகிறத? அவருடைய கரிஸ்மாட்டி வந்துட்டு சினிமாவில் ஒரு 30 வருஷம் இருந்தவர். அவர் வந்துட்டு இயல்பாக பழகக்கூடியவர். அவர் வந்துட்டு ஒரு வள்ளல் தன்மை அவர் மேலே இருந்தது. அப்போ அதோடைய மதிப்பீடுகள் வேறு. இவங்க அவருடைய மறைவுக்கு பிறகு இவங்க உள்ளே வராங்கன்றப்போ இப்போ தான் இவங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய இடத்த இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் அது முடியாது. ஆனால் இவங்களுடைய வழி கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ள அவங்க மெல்ல மெல்ல பழகிருப்பாங்க. கட்சிக்காரங்க பழகி தான் தீரணும். நீங்கள் கட்சிக்குள்ளே போஸ்டிங்கில் இருக்கும்போது உங்கள் பொதுச்செயலாளர் எப்படின்னா அவங்க கோவப்பட்டான்னு அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு போனேன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ கட்சி நிர்வாகிகள் ஏற்றுப்பாங்க. மக்கள் ஏற்றுப்பாங்களான்னா கடந்த தேர்தலில் சரியாக ஏற்றுக்கலன்ற முடிவு வரவே தான் 8% தான் 1% குறைஞ்சிருக்காங்க. இப்போ எடுத்திருக்கிற முடிவு இவங்க சரியான முடிவுதான்றதை வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஆமாம் மக்களும் இவங்களை வந்துட்டு ஓரளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ 1%லேருந்து அவங்க 5% முன்னேறி இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல்கள் சொல்லக்கூடும். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்றது தேர்தல் சொல்லும். கட்சி உடையாதம உள்ளேருந்து யாரும் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வெளியே போகாத வரைக்கும் அப்போ கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் வந்து இப்போது திமுக கூட்டணிலேருந்து வெளியே போகிறதுக்கு சூழல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? வாய்ப்பே இல்லை. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் எந்த கசப்புகள் இருந்தாலும் ஒற்றை லட்சியம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வகுப்பாத சக்தி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் அவங்க அந்த கோர் விஷயத்தில் அடிப்படையில் ஒத்து போயிருக்காங்க. அதனால தான் யோசிச்சு பாருங்கள், பார்லிமெண்ட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்துட்டு ராகுல் காந்தி பேசும்போது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஒரே 2 மாநில கட்சிகள் பார்த்தா ஒன்று தமிழ்நாட்டில் திமுக, இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட்டு அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாடி பார்ட்டி. அப்போ திமுகவும் இழந்துருச்சுன்னா அப்போ அங்கே யார் அங்கே டெல்லி சப்போர்ட் இருக்கும்? அப்போ அது கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு இன்னும் இருக்குது. 2 வருஷத்துக்கு எத்தனை பில் பாஸ் பண்ண நேரிடும்? அப்போ அவர் எவ்வளோ தடவை குரல் கொடுப்பார் ராகுல் காந்தி? அப்போ அவருக்கு ஆதரவு பின்னாடி இன்னும் குரல் எழுப்ப வேண்டிய யாருன்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கு இல்லையா? டிஎம்சி போன மாதிரி டிஎம்கேவும் போயிடக்கூடாதுன்றதில் டெல்லி பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே அந்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் கண்டிப்பாக ஒரு நாளும் வகுப்பு சக்தி வந்துடக்கூடாதுன்றதில் ஒற்றுமையாக இருக்காங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒரு கணிசமான குரல் இருக்குன்றதுலேயும் அவங்களுக்கு தேவை இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு வெல்லும் கூட்டணியில் நாம் இருந்தால் தான் நமக்கு வாய்ப்புன்றதை காங்கிரஸ் உணர்ந்தே தான் இருக்குது. இப்போ இவங்க எவ்வளோ சத்தம் போட்டாலும் கையில் ஒரு 17 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்குதானே உங்களுக்கு தைரியமாக சத்தம் போட முடியுது. இவங்ககிட்ட ஒற்றை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் இருந்தாலோ இல்லாட்டி எம்எல்ஏக்கள் இல்லைனாலும் இந்த குரல் அவங்கள்ட்ட இருந்திருக்க முடியுமா? அதனால் கண்டிப்பாக இந்த கூட்டணி உடையாது, இன்னும் வலுப்பெறும். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 22. அனைவரும் வருக. GT Holidays, South India's #1 travel brand.